இங்க இந்த குடும்பமே சுடுகாட்டு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க வர பொணங்கள எரிச்சுட்டு, அங்க வர சடங்கு காச வச்சுட்டு தான் இவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க குட்டி பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. அவளுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே குடுக்கல. ரொம்ப பசியா இருக்கா. ஸ்கூல்ல ஒரு மாங்கா கீழ இருக்கு. அத மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது, ஒரு கடையில ஒரு தாத்தா ஒரு குட்டி பையனுக்கு ஜிலேபி வாங்கி தரத பார்த்த உடனே இவளுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த குட்டி பொண்ணு வீட்ல போய் அவங்க பாட்டிக்கிட்ட ஜிலேபி வாங்கணும் காசு குடுங்கன்னு கேட்டா, நான் தரமாட்டேன் என்ட்ட காசு இல்லன்னு சொல்லிடுறாங்க. வீட்ல போய் அவங்க அம்மாகிட்ட கேட்கும்போது, வீட்ல சாப்பாடு இருக்கு அத ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னம்போது, இந்த பொண்ணு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு டைம்ல அவங்க டென்ஷன் ஆயி இந்த பொண்ண அடிச்சிடுறாங்க. நைட் அவங்க அப்பா சுடுகாட்டுல வேலை இல்லன்றதுனால ஊர் ஃபுல்லா சுத்தி பிச்சை எடுத்துட்டு வராரு. "ஏன் பொண்ணு சாப்பிடலையா? தூங்கிட்டு இருக்கான்னு" கேட்டா, அவளுக்கு ஜிலேபி வேணுமா, அடம் பிடிச்சுட்டு இப்ப தான் தூங்குனான்னு சொல்றாங்க. இவரும் பொண்ண எழுப்பி சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்றாரு. ஜிலேபி தான் வேணும்னு அப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பாக்கு காசு வந்தவுடனே உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. எப்ப காசு வரும்ன்னு கேட்டா, இந்த சுடுகாட்டுல ஏதாவது பொணம் விழுந்தா தானம்மா நம்மளுக்கு காசு கிடைக்கும்ன்னு சொன்ன உடனே, இவளும் வெளிய போய் அடுத்த நாளே யாராவது சாவணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு வேண்ட மாரியே அவங்க ஊர்ல ஒரு சாவு விழுந்துருது. இந்த பொண்ணு அந்த சத்தம் கேட்டு வெளிய வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஜிலேபி கிடைக்க போதுன்னு. அவங்க அப்பா அத பார்த்துட்டு மத்தவங்க துக்கத்துல நம்ம பொண்ணோட சந்தோஷம் இருக்கே, என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பொண்ணுக்கு ஒரு ஜிலேபியும் வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்காரு.